தமிழ்நாடு பிஜேபி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கு வணக்கம். இப்போ அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு போய் தனியா இயக்கம் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது ஒரு வகையில நமக்கு பெரிய வருத்தம் தான். அண்ணாமலை செஞ்சது தப்பு தான். ஏன்னா அவரை அடையாளப்படுத்தின பிஜேபியில இருந்திருக்கணும். இருந்தாலும் நேற்றுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ அவங்க பேச்சு ரொம்ப ரொம்ப சரியா சரிப்படல. தமிழிசை அக்கா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை கூட போனவங்க, அண்ணாமலை இயக்கத்தில் இணைஞ்சவங்க 99% பேரு பிஜேபியில இருந்து போனவங்க தான். உங்க கூட ஒண்ணுமன்னா ஒர்க் பண்ணவங்க தான். ஏதோ ஒரு விரக்தியில இருந்தவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் அங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க தேசிய சிந்தனையில எல்லாம் மேக்சிமம் மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல கட்சியில இப்ப பிஜேபியில இருக்கக்கூடியவங்க அண்ணாமலை மேல பற்று இல்லாதவங்க இல்ல. அண்ணாமலை மேல பற்று மரியாதை இருந்தா கூட அண்ணாமலையோட என் கட்சி தான் முக்கியம்னு தான் இங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க பேசுறதுதான் பெரிய பிரிவு விதைக்குமோன்னு தோணுது. அண்ணாமலையை டார்கெட் பண்ணி இங்க உள்ள சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை வெளியே அனுப்புறதுக்கு நிறைய திட்டம் போட்டு பொலிட்டிக்கல் கரியரை டேமேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. வெறும்னே பிளான் பண்ணாங்கன்னு அண்ணாமலை சொல்லல, அவர் தரப்புல இருக்கவங்க நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. இதை நாங்க நம்பல. பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி இல்ல. இங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி பொறாமையில இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா வானதி சீனிவாசன் அவர்கள் கொடுத்த பேட்டியில கூட டீசெண்டான பேட்டியா தான் இருந்தது. ஸோ அதுலயும் அப்படி ஒன்றும் தெரியல. ஆனா உங்க பேச்சை கேட்டா தான் அந்த காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் தெரியுது. அவர் இருக்கும்போது உங்களெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருங்கிறது புரியுது. என்ன இருந்தாலும் அண்ணாமலை ஒரு ஃபெயிலியரான ஆளு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அவரு படிப்புல இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் இருக்குல இருந்து எல்லாத்துலயுமே அவர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. பிஜேபியிலையும் தமிழ்நாட்டு கண்டிப்பா அண்ணாமலை ஒரு ஃபெயிலியர் பர்சன் சொன்னா சின்ன குழந்தை கூட ஏத்துக்காது. அவர் பிஜேபியை விட்டு போறது தப்பு தான். தமிழ்நாட்டுல பிஜேபியை மூல முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கறதுக்கு அண்ணாமலை உழைச்சிருக்காருங்கிறது உண்மை. நீங்களும் உழைச்சிருக்கீங்க, உங்க முன்னாடி தான் உழைச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அண்ணாமலை உழைச்சிருக்காருங்கிறது உண்மை தானே. அந்த உழைப்பிறமை ஏத்துக்கிறது தானே. அண்ணாமலை இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேரு அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம கட்சியை விட்டு வெளியே வந்துட்டோமோ, பிஜேபியில இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜேபி இருக்கிற ஆட்கள் கூட அண்ணாமலைகிட்ட போயிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு சஞ்சல மனசோட இருக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, அண்ணாமலைகிட்ட போலாமா வேணாமான்னு அரை மனசோட இருக்கிற மக்கள் எல்லாம் அங்க போயிடும். அண்ணாமலை இயக்கத்தை சேர்ந்துட்டு பிஜேபிக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட இன்னும் வராது. உண்மையிலேயே உங்க டார்கெட் என்னவா இருக்கணும்னா, டிவிக்கு கவர்மெண்ட் எவ்வளவு பிரச்சனை பண்ணுது. அந்த டாஸ்மார்க்ல இன்னும் 10 ரூபாய் 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கொலை நடந்துட்டு தான் இருக்குது. அப்ப அதுதான் உங்க டார்கெட்டா இருக்கணும். ஆளுங்கட்சியுடைய தவற சுட்டி காட்டுறதுல நம்ம பேசணும், ஃபைட் பண்ணணும். அதுதான் இப்ப தேவையே தவிர அண்ணாமலையே தேவையில்லாம பேசி நம்ம கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணாமலை விரும்புறவங்க கூட மனசு செஞ்சலப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி பேசி விடுத்துட்டு கரெக்டா நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக சிறப்பான எதிர்கட்சியா செயல்படுறதுக்கான செயல்பாட்டை நீங்க தொடங்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.